ஐயா வந்து தேர்தலில் போட்டி போடுறத பத்தி பேசுறாங்க. நாங்க வந்து கடலுக்குள்ள நிக்கிறோம், கரை ஏறுவோம். இங்க கடல் கிட்டே போகலையே. நான் ஒண்ணு வேண்டாம், கரை சேர்றதை பத்தி பேசுறீங்க. ஜனநாயக படம் இருக்குது, வந்துருமா வெல்ல? தணிக்கை வாரியத்தை தப்பிக்குமா? ஒண்ணு வேண்டாங்க. இது பாஜக செய்யக்கூடிய அடாவடித்தனம். நாம் தமிழர் கட்சி கண்டிக்கிறது. சினிமாவுக்கும் அரசியலுக்கும் அப்படி என்ன சம்பந்தம் இருக்கு? சினிமா வேற, அரசியல் வேற அப்படின்னு பிரிச்சு தானே பாக்குறாங்க. தெளிவா சொல்றேனே, அந்த ஜனநாயகன் படத்துல வந்து தணிக்கை வாரியம் நியாயமா கொடுத்துக்கணும். ஆனா கொடுக்காம வந்து அவங்க அநியாயம் பண்றாங்க. எனக்கு அதுல மாற்று கருத்து இல்ல. அப்ப படைப்பு சுதந்திரத்துக்கு தான அச்சுறுத்தல். நான் வந்து அநியாயம் பண்ண, அக்கிரமம் பண்ண பொங்கி எழுவேன். ஐ அம் கம்மிங். என்ன வந்து திருப்பி அனுப்பலாம் நினைக்கிறீங்களா? நான் திரும்பி வருவேன். இதெல்லாம் படத்துல பேசுறாருல. யார் பண்றா? தணிக்கை வாரியம் பண்ணது பாஜக அரசு பண்ணதுன்னா பாஜகவை கண்டிக்கிறேன். ஒரே ஒரு வார்த்தை விஜய் பேசுவாரா? திருப்பரங்குன்றத்துல உங்க நிலைப்பாடு என்ன? திருப்பரங்குன்றத்துல உங்க கருத்து என்ன? என்னடா எந்த சிக்கனுக்கும் வாயை திறக்க மாட்டேங்கிறான்னு பார்த்தா அப்புறமா தான் விஜய் சொன்ன தத்துவம் ஞாபகத்துக்கு வருது. உசுப்பேத்த உம்முன்னும் கடுப்பேத்த கம்முன்னு இருந்தா வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும். யாருக்கு ஜம்முன்னு இருக்கு? ஐயா விஜய்க்கு. அவருக்கு வந்து நாட்டில் தன்னை பார்க்க வந்தவன் 40 பேர் செத்து போனாலும் சரி, தன்னை நம்பின ப்ரொடியூசர் நடுத்தருக்கு வந்தாலும் சரி, எதை பத்தியும் அவர் இல்லை. அவர் ஜம்முன்னு பணிவுல இருப்பார். நாங்க மக்களுக்காக உழைக்கிறோம், களத்துல போய் நிக்கிறோம். நீங்க எங்க இருக்கிறீங்க? உங்களை பனையூர்ல இருந்து வர வைக்கிறதே அதுவே பெரும்பாடா இருக்குது. 2026 தேர்தல் முடியும், நாங்கள் களத்துல இருப்போம். ஐயா நாஞ்சி சம்பத்து இருப்பாங்க, அங்க இருப்பாங்களா? இருப்பாங்க. அப்ப பாப்போம். இதே வாய்ச்சவடால், இதே கம்பீரம், இதே வீராப்பூர் இருக்கான்னு பாப்போம். 4 தேர்தலை வெற்றி பெறல, ஆனா கம்பீரத்தோடு நிக்கிறோம். எத்தனை தோல்விகளை சந்தித்தாலும் நாங்க களத்தில் இருப்போம்னு சொல்றவங்க முதல் தேர்தலே நீங்க தோத்து போயிடுவீங்க அப்படின்னு சொல்றது ஏன்? கள செல்வடை இல்லைங்க. வெறும் ஊடகங்கள் திரும்ப திரும்ப பேசுது, அதை வச்சுக்கிட்டே வண்டி விட்டுருக்காங்க. வெற்றியை சுவைச்சவங்களே, அதிகாரத்தின் மேல இருக்கவங்களே மமதையோட திமிரோட பேசக்கூடாது. நீங்க அதிகாரத்தின் நிழலை கூட தொடரல. ஒரு களம் எப்படி இருக்குன்னு தெரியாது. நீங்க மனக்கோட்டை கட்டிட்டு இருக்கீங்க. அப்புறம் ஐயா சொல்றாங்க இந்த ஆடு மாடுகளுக்கு வாக்குரிமை அப்படின்னு. ஆண்களுக்கு வாக்குரிமை கொடுத்தால் நீ வெற்றி பெற முடியாது. அதான் வரக்கூடிய தேர்தல் களம் நாம் தமிழர் கட்சிக்கான மாற்றத்திற்கான ஒரு களம். நாம் தமிழர் கட்சி வெற்றியாக சூடும், களத்தை வெல்லும். நன்றி, வணக்கம்.